தொண்டியைச் சேர்ந்த எல் அபூபக்கர் அவர் கேட்கிறாரு, அத்தௌபா அத்தியாயத்தின் 107, 108 வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக விளக்கவும். மௌலுதுக்கும் தர்காவுக்கும் ஆதரவளிக்கும் இமாம் இணை வைப்பாளர் ஆவார். அவருடன் தொழுதால் தொழுகை கூடாது என்பது தெரியும். எனவே தனி ஜமாத் வைத்து தொழுது வருகிறோம். தற்போது நான் மேலே சொன்ன 2 வசனங்களை மேற்கோள் காட்டி தௌஹீது பள்ளியை தவிர மற்ற பள்ளியில் தொழுதால் தொழுகை கூடாது என்கின்றனர். இது சரியா என்று கேட்கிறார். 9வது அத்தியாயத்தில் 107, 108 வசனங்கள் சொல்வது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 107வது வசனம் 9வது அத்தியாயத்தில் 107வது வசனம் சொல்கிறது, தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும் இதற்கு முன் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்திக் கொண்டோர் நாங்கள் நல்லதை தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர். அவர்கள் பொய்யர்களே என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். முகமதே, அதில் நீ ஒருபோதும் வணங்காதீர். ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலே நீர் வணங்குவதற்கு தகுதியானது. அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர். அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான். இதுதான் 107, 108 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு. அப்ப இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 2 பள்ளிவாசல்களை குறிப்பிட்டு இந்த பள்ளிவாசல்ல போய் தான் நீ வணங்கணும், இந்த பள்ளிவாசல்ல நீ வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். இந்த வணங்கக்கூடாத பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அதுக்கு 4 தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுறான். ஒரு தன்மை என்னன்னு கேட்டா, தீங்கிழைப்பதற்காக. பள்ளிவாசல் என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்க வேண்டும். எந்த ஒரு பள்ளிவாசல் தோற்றத்தில் இருந்து பள்ளிவாசலுக்கான பாங்கெல்லாம் சொல்லப்பட்டு தொழுகை எல்லாம் நடத்தப்பட்டாலும் அது மக்களுக்கு தீங்கு செய்கிறது, நல்லது செய்யறதுக்கு பதிலாக தீங்கு செய்கிறது, அதுக்கு இடம் தருது. அப்படி ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அது தொழக்கூடாத பள்ளிவாசலுக்குரிய 4 தகுதிகள்ல ஒரு தகுதி ஆயிடுது. இப்ப தீங்கு செய்யறதுன்னா என்ன? பள்ளிவாசல்ல வைத்துக் கொண்ட என்ன பண்றாங்க, நிறைய ஊர்கள்ல தீங்கான காரியங்களை அரங்கேற்றாங்க. தப்பான காரியங்கள், தீங்கான காரியங்கள், வரதட்சணையை வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அப்ப மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பள்ளிவாசல்ல வச்சு செய்யறது, இது மாதிரி எல்லாம் சில பள்ளியில செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஒரு மைனஸ். 2வது மைனஸ் என்னன்னு கேட்டா, ஏக இறைவனை மறுப்பதற்காகவும். அப்ப அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை மறுக்கிற மாதிரியான காரியங்களை செய்யறாங்க. அப்படி இருந்தால் அது ஒரு மைனஸ். அல்லாஹ் மறுக்கிற மாதிரியான காரியம் தான் என்ன? உதாரணமா நம்ம நாட்டில் உள்ள பெரும்பாலான பள்ளிவாசல்கள் அது ஏதோ மொஹிதீன் அப்துல் கார் ஜிலானியுடைய பள்ளிவாசல், முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் அதுக்கு பேரே வச்சிருக்கிறாங்க. லெட்டர் பேர்லாம் அந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒரு விஷயத்தை அந்த பள்ளிவாசலுக்கு பேர் சூட்டுவதில் இருந்து அந்த நிர்வாக அமைப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம குறிப்பிட்ட சில மாதங்கள்ல இறந்து போன மனிதர்களை அழைத்து புகழ்ந்து போற்றி அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்து அவர்களை வணங்கக்கூடிய விதத்தில் எழுதப்பட்ட பாடல்களை, அரபு மொழியில் எழுதப்பட்ட பாடல்களை, மௌலுதுகளை பள்ளிவாசல்ல வச்சு படிக்கிறார்கள். அதுல என்ன கூப்பிடுறாங்க? அப்துல் கார் ஜிலானியே, உங்களை விட்டா எங்களுக்கு கதி இல்ல. நாகூராரே, உங்களை விட்டா எங்களுக்கு கதி இல்ல. நபிகள் நாயகமே, நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும். இந்த கருத்துல உள்ள பாடல்களுக்கு பேர் தான் மௌலுதுங்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலுதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அவங்கள அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைத்து அந்த பாட்டை படிப்பாங்க. அர்த்தம் தெரியாதனால நம்மளும் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பெரியார வச்சிருக்கிறாங்க. அந்தந்த சீசனுக்கு உரிய பெரியார் என்ன செய்வாங்க, அவங்க புகழ்றோங்கிற பேர்ல அவங்கள இறைவனுடைய இடத்துல வைத்து போட்டுறாங்க. அப்ப இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்குள்ள ஒரு பள்ளிவாசல் ஏக இறைவனை மறுக்கிறதுக்கு இப்ப யூஸ் ஆகுது. மறுக்கிறதானே இது? அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வச்சுட்டாலும் அது மறுப்பு தான் அது. அப்ப அந்த மாதிரி பயன்படுத்தினார்கள்னா அது 2வது மைனஸ். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, தீங்கிழைப்பதற்காகவும்
ஏக இறைவனை மறுப்பதற்காகவும். மூணாவது மைனஸ் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும். இப்ப நம்பிக்கை கொண்ட மூமினான மக்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே ஒரு சமுதாயம் தான். மூமின்கள் அத்தனை பேருமே ஒரு உம்மத்து, ஒரு சமுதாயம். ஆனா இந்த சமுதாயத்தை என்ன செய்யறாங்கன்னா பிரிவு ஏற்படுத்துகிறார்கள். எப்படி ஏற்படுத்துறாங்க? இது எங்க மதுஹபு பள்ளிவாச, அது உங்க மதுஹபு பள்ளிவாச, எங்க மதுஹபு படிதான் இங்க தொழுவணும், இந்த மதுஹபை பின்பற்றாட்டி நீங்க தொழுவுறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல பாகுபடுத்துறாங்க. இதுல இன்னாருக்கு உரிய பங்கு இருக்கு, இன்னாருக்கு பங்கு இல்ல. அதே மாதிரி இந்த தரிகாவுடைய பள்ளிவாச, அட ஒரு நிர்வாகம் யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா வழிபடுவதற்கு தடை செய்யறாங்களா இல்லையா? நிறைய பள்ளிவாசல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பள்ளிவாசலுடைய கரும்பலகையிலேயே எழுதி போட்டிருக்கிறாங்க. என்ன எழுதி போட்டிருக்கிறாங்க? இன்னென்ன மாதிரியான ஆட்கள்லாம் அந்த பள்ளியில தொழக்கூடாது, தொப்பி போடாட்டி தொழக்கூடாது, மதுஹபை பின்பற்றாட்டி தொழக்கூடாது, ஹதீஸ்ல ஆமீன் அல்ஹம்து சூரா ஓதுனவன ஆமீன் சொல்லணும், ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் தொழக்கூடாது என்றெல்லாம் பள்ளிவாசல்ல போர்டு எழுதி போட்டாங்கன்னா மூமின்களை பிரிக்கிறாங்கன்னு ஆயிடுதா? பள்ளிவாசல அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசல, அதுலதான் நம்ம சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அதை கெடுக்கிற விதமாக மூமின்களுக்கு மத்தியில பிரிவு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்கன்னு வைங்களேன். மூணாவது மைனஸ். நாலாவது என்ன? அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடமாகவும், அதாவது அல்லா ரசூலுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வந்துகிட்டு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாகவும், அவங்கள அரவணைக்கக்கூடியவதாகவும், அவங்கள ஆதரிக்கக்கூடியவதாகவும் அந்த பள்ளிவாசலை என்ன செய்யறாங்க? அமைக்கிறாங்க. அல்லாவுக்கு ரசூலுக்கு எதிராக போர் செய்யறதுன்னா அருவாளை தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தமா? அல்லாவுக்கு எதிராக போர்னா அந்த அர்த்தம் கிடையாது. அல்லாவுக்கு எதிராக போர் என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவனுடைய பள்ளியிலே வைத்து செய்வதற்கு பேர் தான் அல்லாவுக்கு எதிரான போர்னு சொல்வது. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு புகலிடம் கொடுக்கறாங்களா இல்லையா? அதாவது சாராயம் காய்ச்சினா காய்ச்சிட்டு போ, கல்லு குடிச்சா குடிச்சிட்டு போ, லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்ணா பண்ணிட்டு போ, நீ என்ன விதமான தில்லுமுள்ளு வேணாலும் பண்ணிட்டு போ, உனக்கெல்லாம் இந்த பள்ளியில இடம் இருக்குது, நிர்வாகியா கூட நீ வரலாம், முத்தவள்ளியா கூட வரலாம். ஆனால் யாருக்கு இடம் இல்ல? எவன் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்றானோ, சிக்கனமா திருமணம் பண்ணுவானோ, எளிமையா இருக்குன்னு நினைக்கிறானோ, ஹதீஸ்ல உள்ளபடிதான் நான் தொழுவேன்னு சொல்றானோ, அவனுக்கு இடம் கிடையாது. யாருக்கு இடம் உண்டு? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்வார்களேயானால் அந்த பள்ளியில் நீ தொழாதுன்னு 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த 4 ஒரு பள்ளியில இருந்தால் தொழக்கூடாதுங்கிறது தெளிவா குர்ஆன்ல இருக்கத்தான் செய்யுது. நம்மளா இட்டு கட்டி உண்டாக்கி சொல்ற ஒரு புதிய விஷயம் அல்ல இது. இது தெளிவாகவே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா 107வது வசனத்தில் சொல்கிறான், தீங்கிழைப்பதற்காகவும், தீங்கிழைக்கிறாங்க நிறைய பள்ளியில, ஏக இறைவனை மறுப்பதற்காகவும். நிறைய பள்ளி வாசல்ல ஏக இறைவனை மறுக்கக்கூடிய மௌலிது பாத்தியாவெல்லாம் நடத்தப்படுகிறது. நம்பிக்கை கொண்டவருடைய பிரிவை ஏற்படுத்திடவும் கண்டிப்பா டிக்ளேர் பண்றாங்க. எவனாச்சும் ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா, ஓ இவங்களே 2 குரூப் இருக்காங்க போல இருக்குன்னு காட்டுற மாதிரி பள்ளி வாசலை வேறுபடுத்தி காட்டுறாங்க. 4வதாக இதற்கு முன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளி வாசலை ஏற்படுத்தி கொண்டவர்கள் நாங்கள் நல்லதை தவிர வேற எதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர். அவங்கள்ட்ட கேட்டா நாங்க சரி நல்ல காரியம்ங்கிறாங்க. இது நல்ல காரியமா? நீ வா நீ வா நீ வராதன்னு பள்ளிவாசல்ல போர்டு போடுறது நல்ல காரியமா? தீங்கிழைக்கிறது நல்ல காரியமா? மூடுதோறு நல்ல காரியமா? இல்ல. அப்ப இவர்கள் பொய்யர்கள் அல்லாஹ் சாட்சி சொல்றான். இவங்க என்னதான் பள்ளிவாசல் சொல்லி கொண்டாலும் பொய்யர்கள் சொல்லிட்டு 108வது வசனத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறான். அதிலே ஒருபோதும் நீர் வணங்காதீர். இந்த 4 தன்மை இருந்தால் நீ அதுல வணங்கக்கூடாது. இவ்வளவு தெளிவாக குர்ஆன் சொல்லும் பொழுது ஒரு பள்ளிவாசல்ல இந்த 4 தன்மை இருக்குமையானால் 4 சேர்ந்து இருந்தா தான், ஒரு மைனஸ் இருந்து மற்றது இருந்தா நம்ம போய்கிட்டு இருக்கலாம். இந்த 4 ஒருமித்து இருக்குதா என்று பார்க்க வேண்டும். 4 இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த பள்ளிக்கு நம்ம போகக்கூடாது. ஒட்டுமொத்தமா அந்த பள்ளி நம்ம அங்கீகரிக்க கூடாது. அங்கீகரிக்கலன்னா என்ன ஆகும்? மக்கள் போகலன்னா சந்தாக்கள் வராது, நிர்வாகம் பண்ண இயலாது. அப்ப தருதலைகள்லாம் ஓடிட்டு நல்ல மக்கள் கையில திரும்ப அந்த பள்ளிவாசல் வந்துரும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு அழகான ஒரு அறிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த பள்ளிவாசல்ல என்னை விட மாட்டேங்கிறான், உன்னை விட மாட்டேங்கிறான்னு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காம, நீ என்னப்பா எங்களை விட மாட்டேங்கிறது, நாங்களே அதுக்கு வரல, போ, நாங்களே வரக்கூடாது. இந்த நாளை மாத்து. எதை மாத்தனே?
பள்ளி வாசல் மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஃபைன் போடுவேன், அது போடுவேன், அடக்கம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் இடைஞ்சல் செய்யறது, தீங்கிழைக்கிறது. இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு செத்து போனாலும் புதைக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்ப இது ஒரு பள்ளிவாசலா? இதுல போய் நம்ம தொழுகலாமா? அப்ப இதுல அந்த அந்த 4 அம்சங்களை நீக்கினால்தான் அது பள்ளிவாசல் ஆக முடியும். அதனால நீங்க வராதீங்க, நாங்க வராதீங்க என்று இவங்க போடுறதை விட ஒரு உண்மையான தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் தெள்ள தெளிவாக 4 விஷயத்தை நமக்கு சொல்கிறான். அந்த 4 விஷயம் ஒரு பள்ளிவாசல்ல இருக்குமேயானால் அதை ஒரு பள்ளிவாசல் நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது. தோற்றத்தை வச்சுட்டு பள்ளிவாசல் சொல்லக்கூடாது. பள்ளிவாசலுக்கு செய்யற உதவிகள் எவ்வளவு நன்மைகள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம உதவி செய்தால் அது பள்ளிவாசலுக்கு உரிய உதவி செய்த நன்மையை பெற்று தராது. இவ்வளவும் இந்த வசனத்துல தெளிவா அடங்கியிருக்கா இல்லையா? அதனால அந்த மாதிரி 4 அம்சம் இருக்குதான்னு நீங்க பாருங்க. 4 அம்சம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி பள்ளிவாசலை விட்டுட்டு ரோட்ல தொழுவலாம், தெருவுல தொழுவலாம், வீட்டுல தொழுவலாம், எங்க வேண்டாலும் தொழுவலாம். அப்ப தொழுகைக்கு நமக்கு ஒண்ணு கிடையாது. அல்லது நம்ம தௌஹீத் அடிப்படையில, அல்லது தௌஹீத் அடிப்படை இல்லாட்டா கூட அவங்க வேற இதுல இருந்தா கூட இந்த 4 சைத்தான் வேலையும் பண்ணாம இருக்கிறாங்க. நீ தொழுதுட்டு போப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கெட்டவர்கள் நிர்வாகத்துக்கு வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. இந்த பள்ளியில மௌலிதுனா ஓதப்படாதுன்னு டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. அல்ல அப்படியான பள்ளிவாசல்கள் தௌஹீதுடைய நிர்வாகத்தில் இல்லாம நிறைய இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான பள்ளிவாசல்களாக இருந்தால் அதுல போய் நம்ம என்ன செய்யலாம்? அழகா தொழுது கொள்ளலாம். இதுதான் இந்த பள்ளியே மூடுவதற்குள்ள பள்ளி தான், இந்த பள்ளியே இந்த மதுஹபுக்காரனுக்குள்ள பள்ளி தான், இந்த பள்ளியே அனைவருக்கும் உள்ளது அல்ல அப்படின்னு அவனே டிக்ளேர் பண்ணான்னு சொன்னா நீயே வச்சுக்கிட்டு போ, அதை நாங்க பள்ளிவாசல் அங்கீகரிக்க மாட்டோம் இப்படி சொல்லணும்னு சொல்லி 2வது கருத்துக்கு இடம் இல்லாம அல்லாஹ் தெள்ள தெளிவான வார்த்தைகளால் சொல்லிட்டதுனால அதை தவிர்க்கிறது தான் நம்முடைய கடமை.